இந்திய தேசத்து மக்களுக்கும் தமிழ் தேசத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது இந்த ஒரு கடந்த சில நாட்களாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 50% நமது இந்திய நாட்டிற்கு வரி விதிப்பை செய்திருக்கிறார். இது ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்குவது, அதாவது ஒரு போர் தொடுப்பது போல், இந்தியா மீது ஒரு மறைமுக போர் தொடுப்பது போல், இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரமான ஒரு போக்கு இதுவரை நமது உலக அளவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட பல தொழில்கள் முடக்கப்பட இருக்கின்றன. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிகள் இதனால் முடங்க வாய்ப்பு இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. பல லட்சக்கணக்கானவருக்கு வேலை வாய்ப்புகள் இழப்பார்கள் என்று கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மீண்டும் ஒரு சுதேசி இயக்கம் வேண்டும். நமது உள்நாட்டு பொருட்களை அவர்கள் எப்படி நமது பொருட்களுக்கு வரி விதிக்கிறார்களோ, நம்மளுடைய தேசத்து பொருட்களை நாம் வாங்க வேண்டும். அங்கே அவங்களுடைய பொருட்கள் என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட விஷம் வாய்ந்த பொருட்கள் போல் உள்ளது. அதாவது ஒரு கொக்கோ கோலாவாக இருக்கட்டும், பெப்சியாக இருக்கட்டும், ஒரு பீஸா, பர்கர், எல்லாமே KFC, எல்லாமே வெளிநாட்டு பொருட்களை இங்கே கண்டிப்பாக இந்திய தேசத்து மீது அன்புள்ள ஒவ்வொருவரும் அந்த பொருட்களை வாங்கி, அதாவது உடம்புக்கு ஒவ்வாத பொருட்களை ஏன் வாங்க வேண்டும்? வாங்கவே கூடாது. அவர்கள் விதித்த போல் அவர்களுக்கு 100% வரி விதியுங்கள். மீண்டும் சுதேசிய பொருட்களை வாங்குவோம், நமது விவசாயிகளை காப்போம். அந்த பானங்களுக்கு போராட்டு இளநீர், பதநீர், சர்பத், நன்னாரி, சிறுதானியங்கள், நம்மளுடைய விவசாய பொருட்கள், அதை வாங்குவோம், ஊக்குவிப்போம். நம்மகிட்ட என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? இந்த திருநாட்டில் எல்லா வளங்களும் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் எப்படி செய்து, ஒரு ட்ரம்ப் அவர்கள் ஒரு சர்வாதிகார போக்கை, ஒரு ஜனநாயக நாட்டில், நம்ம ஒரு ஜனநாயகத்தை விரும்புவார், எல்லா நாட்டோடும் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நாடு இந்திய திருநாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு ஒரு போர் தொடுப்பது போல் கிட்டத்தட்ட 50% வரி என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஒரு படுகொலை செய்வது போன்றது. ஆகவே இதற்கு கடும் கண்டனத்தை கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாகவும் விஜயின் புலிப்பட தயாரிப்பாளர் என்ற முறையில் PT செல்வகுமார் நான் கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன். எந்த ஒரு நாட்டிலையுமே அதை ரொம்ப கவனித்து தான் இப்படி வரி விதிப்பார்கள். ஒரு நட்பு உறவை கெடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி செய்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல்வாதிகள் இன்னும் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். நான் ஐநாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு ஜனநாயக நாட்டுக்கு விதித்த ஒரு பெரிய போர் பிரகடனம் என்றே நான் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே எல்லா அரசியல்வாதிகளும் இந்த விஷயத்தில் ஒன்று கூடி நமது திருநாட்டிற்கு ஏற்பட்ட இந்த இழுக்கை போக்க போராட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ விஜய் கொஞ்சம் கட்சியில் பிரபலமாக வந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் இந்த மாதிரி கண்டனங்கள் தெரிவிக்கணும் இல்லையா? நீங்கள் விஜயை பற்றி நல்லா அறிஞ்சவங்க, என்ன மாதிரி நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் கருத்து சொல்லது அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவருடைய கட்சி கொள்கை கோட்பாடு என்னன்னு அது அவர் அறிந்து இது மூலமாக என்ன பின்விளைவு வரணும்னு அவர் யோசனை பண்ணி செய்யக்கூடிய விஷயம். விஜய் மாதிரி உள்ள பிரபலங்கள் இன்னும் இதற்கு கோரிக்கை கொடுத்தால், கண்டனம் தெரிவித்தால், இன்னும் பெரிய அவேர்னஸ் உருவாகும் என்பது என்னுடைய கருத்து. நிறைய கட்சிகள் விஜயை பெருசாட்டே நினைக்க மாட்டேங்கிறாங்க. விஜயா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் நன்கு அறிந்தவர் விஜயை பற்றி என்ன மாதிரி இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை? விஜய் இப்போ ஒரு நமது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் ஒரு புதிய சக்தி தேவைப்படுகிறது. ஒரு புது எனர்ஜி, ஒரு புது பிளட் தேவைப்படுது. அந்த வகையில் விஜய் ஒரு புது பிளட் யங்ஸ்டர்ஸ் அவருக்காக தீவிரமாக இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஒரு நடுநிலை ஓட்டுகள் அவருக்கு கண்டிப்பாக வரும். யார் எவ்வளோ அட்டாக் செய்தாலும், யார் எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும், விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு அரசியலில் ஒரு கண்டிப்பாக ஒரு வரவேற்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ இந்த மாநாடு கூட தள்ளி போச்சு. மாநாடுக்கு கூட நடத்துறதுக்கு சரியாக அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆளும் கட்சி நிச்சயமாக விஜய்க்கு நிறைய சப்போர்ட் தான் பண்ணுறாங்க என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா நம்ம தான் அதை கவனித்து பண்ணணும். நம்ம ஒரு நாள் தான் இருக்குது ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு, நம்ம அதை தெளிவுபடுத்திட்டு பண்ணியிருக்கலாம். இப்போ அதான் டேட்டை மாற்றியாச்சு. இப்போ டேட்டை மாற்றி 21ஆம் தேதி வச்சுருக்கிறாங்க. ஆளுங்கட்சி நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த பழமையான கட்சிகளுக்கு மத்தியில் வரக்கூடிய விஜய் ஆட்சியை பிடிப்பார். கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. யாராவது புதிதாக ஒருத்தர் வரமாட்டாரா, இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்ய மாட்டார்களா என்ற ஏக்கம் ஒவ்வொரு நடுநிலைவாதிகளுக்கும் ஒரு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மாற்றாக, சவாலாக கண்டிப்பாக விஜய் இருப்பார்.